நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ தனியா டிரைவ் பண்ணி டாக்டரை பார்க்க போனியா? அதுல என்ன பிரச்சனை? உன்னை டிரைவரா கூப்பிட என்னால முடியாதுப்பா. ஒவ்வொரு ஸ்டேஜும் தாண்டும் போது உன்னோட நிலைமை மோசமாயிட்டு போயிட்டே தான் இருக்கு. அதை மற்றவங்களோட நீ தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படி அனாவசியமா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் என்னோட எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஆனா இதை பத்தி மட்டும் அம்மாட்ட சொல்லவே இல்லை. அம்மா உடஞ்சு போயிடுவாங்கங்கிற கவலை மட்டும் இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நடுவுல என் வாழ்க்கை அப்படியே போயிடுன்னு பயப்படுவாங்கன்னு தான். அது எனக்கு தெரியும். ஆசைப்பட்ட இடத்துக்கு டூர் போறோம்ல, அதே உற்சாகத்தோட நீ போகணும்னு ஆசைப்படுற. அதுல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? உடம்புல எந்த வித்தியாசமும் இல்ல, நான் டூர் போகாம இருந்தா 1 மாசத்துல வலி குறைஞ்சிரும்னு சொல்லாம சொல்லிட்டாரு. நான் போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். 1, உன் பாசத்துக்குரிய காதலி பாலசுதாவை நான் பார்க்கணும். அந்த பேர் கூட உன்னை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குதுல்ல? நாம அவளை பத்தி இங்க பேசவே வேண்டாம். சரி, வேண்டாம். அப்புறம் இன்னொன்னு, சமேலிக்கும் உனக்கும் இருக்கிற சண்டையை முடிவுக்கு கொண்டு வரணும். நீ நினைக்கிற மாதிரி நாங்க சண்டை போட்டுக்கிட்டு 2 துருவங்களா ஒன்றும் வாழல. அவ இப்பவும் நம்ம 2 பேருக்கு நடுவில் ஏதோ தகாத உறவு இருக்குன்னு தான் நினைக்கிறா. அதை சொல்லி புரிய வைக்கிற பொறுப்பு என்னோடது. ஆனா அதை அவளே புரிஞ்சுக்கணும். எனக்கும் உனக்கும் டாக்டருக்கும் மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயத்த நான் சமேலி கிட்ட சொல்லணும். எந்த நிமிஷம் வேணாலும் உங்க 2 பேருக்கு நடுவில் துளிர் விட்டு போகிற அந்த இலை நான் தான். அது நாம 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ண ஒரு கேவலமான சென்டிமெண்ட் ஸ்டோரின்னு தான் அவன் நினைப்பா. மற்ற யாரோட உதவியும் இல்லாம ரொம்ப அதிகமான நம்பிக்கையும் பாசத்தையும் அக்கறையும் வச்சுக்கிறது புருஷன் பொண்டாட்டி தான். எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அங்க நண்பர்களோ சொந்தமோ உறவோ அப்படி 3ஆவதா ஒரு ஆள் உள்ள வந்தாங்கன்னா சரி வராது. அப்படின்னா நீ தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கணும். அப்படி உடனே பேசி என்னால முடிக்க முடியாது. பொறுமையா நிதானமா தான் அதை பண்ணி முடிக்கணும். ஆனா இப்ப சமேலிக்கு டைம் இல்ல. அது ஏன்? அவ எம்டியா இருக்கிற கார்மெண்ட்ஸ் கம்பெனில இருந்து வேலை பார்க்குற பொண்ணு லட்சக்கணக்கான பணத்தை திருடிட்டு போயிருக்கா. அந்த டென்ஷன்ல அவ இருக்கா. அது முடிஞ்ச அவ வரட்டும். இந்த நேரத்துல தானே சமேலிக்கு உன் சப்போர்ட் தேவைப்படுது. சொல்லு. குற்றவாளியை போலீஸ் கஸ்டடியில எடுத்துட்டாங்க. ஆனா அவ எப்பவுமே நிரபராதின்னு சமேலி சொல்லிட்டு இருக்கா. அதான் அவ பிரச்சனையே. சமேலி மனசார ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறா. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவளுக்கு நீ இல்லாம வேற யாரடா உதவி பண்ணுவாங்க? கோடீஸ்வரியா இருக்கிற ஒரு பொண்ணு பெத்த அப்பாவையும் அம்மாவையும் வேண்டான்னு சொல்லிட்டு உன் கூட வந்திருக்கான்னா அவ எந்த அளவுக்கு உன்னை காதலிச்சிருப்பா. அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அததான் சமேலி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. எந்த நிமிஷமும் சாக போற எனக்காக, என்னோட சௌகரியத்துக்காக சமேலியை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ ஒரு நல்ல புருஷனா இருக்கணும். சமேலியோட பையன் உனக்கு பிறந்த முதல் குழந்தைன்னு உன் மனசுல நீ முடிவெடுத்துக்கணும். யார் நீங்க? நான் பாலா அக்காவோட புருஷன். ஓ, மனோஜா. உங்க பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது நல்ல விஷயங்களுக்காக இருக்காது. ஒரு நல்ல மனுஷன்னு பாலா சொல்றது உங்க பேரு மட்டும் தாங்க. வாங்க உள்ள வந்து உட்காருங்க.
நான் வேணுகோபாலை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, அவர் இங்க இல்லையே, காலையிலே போனவரு. நான் சப்ஜெயிலுக்கு போய் பாலா பார்த்துட்டு தான் வரேன். அவ வீட்டுல இருந்து இங்க இருந்து யாரும் பாலா இது வரைக்கும் பார்க்கவே போலையாமா. இங்க நடக்கிறத பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இங்க யாருமே பாவம் பாக்குறவங்க இல்ல. பாலாவோட ஃபேமிலியால மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். நான் அங்கேயும் போய் பேசிட்டு தான் வந்தேன். அவங்க அவளை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. இங்கேயும் அதே நிலைமை தாங்க. பணத்தை திருடி அவமானத்தை உண்டாக்குனவ இனிமே இங்க வரக்கூடாதுன்னு அத்தையும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு ஒளிஞ்சு நின்னு பாக்குறீங்க? என்னுடைய கள்ளக்காதல் இல்ல, மனோஜ் தான். அது எனக்கு தெரியுமே. நான் என்ன நினைச்சேன்னா அவளை பத்தி விசாரிக்க வந்த போலீஸ்காரரோன்னு நினைச்சேன். பாலாவை பார்க்கத்தானே நீங்க வந்திருக்கீங்க. அவ ஜெயில இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அவ தனியா 36 லட்சம் ரூபாயை திருடி இருக்கிறதா சொல்றாங்க. ஓ, அதை கேட்கும் போதே உடம்பு புல்லரிக்குது. அவ தனியா அந்த காசை திருடி இருக்க மாட்டா. எனக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு. உங்க சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக நான் வரல. இங்க இருந்து யாராவது போய் பாலாவை ஜாமீன் எடுங்க. பண்ணாத தப்புக்காக தான் இப்ப ஜெயில இருக்கா. உனக்கு அவன் மேல அக்கறை இருந்தா நீ போய் ஜாமீன்ல எடு. அதுக்கு உன்னோட அனுமதி எனக்கு வேண்டாம். ஓ, அப்படின்னா நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? என்னடா என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? போடி அந்த பக்கம் போ. இங்க பாரா, நீ தான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சதீஷ், நான் உன்னை சண்டை போறதுக்காக வரல. முதல்ல அவளை வெளியே கொண்டு வாங்க. மீதி விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லடா. பழைய கணக்குகளை நான் இப்ப தீர்த்தாகணும். எனக்கு தெரியும்டா, அதை வாங்கறதுக்காக ஒரு நாள் கண்டிப்பா என் முன்னாடி வருவேன்னு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனியும் காத்திருக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. விடுகிறல்ல, இவன் தான் வேணுவுக்கும் பாலாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை காரணம். நீ எதுக்கு இங்க வந்த? சுமேஷ், நீங்க போட்டியும் போறாமையும் வச்சுக்கிட்டு பாலாவோட வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க. அவளோட விஷயத்த அவ புருஷன் பார்த்துப்பான். நீ இங்க வர வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஆஷா, நீயாவது உங்களுக்கு சொல்லி புரிய வைமா. பாலா பத்தி உனக்கு தெரியும்ல. அப்ப வேலை பார்த்த கம்பெனில அவளை நல்லா ஏமாத்திருக்காங்க. அது கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால அவ ஜெயில இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. அவளை இங்க இருந்து யாரும் தேடி போவாங்கன்னு நீ நினைக்காத. இத பத்தி பேசி யாரும் அவளுக்காக வக்காலத்து வாங்க இங்க வர வேண்டாம். நீங்களாம் மனுஷங்களா? ஏய், இங்க வந்து சீனப்படாம படா. நீ போல உன்னை தூக்கிட்டு போ, ஆள் வர வேண்டியது இருக்கும். அதுக்கு நீயே இவனை இன்னொரு ஜென்மம் எடுத்து தாண்டா வரணும். டேய், உன்னை என்ன பண்ற? பொறுமையா இருடா, தள்ளி போடா. வீட்டுக்கு வந்தவங்களை அடிச்சிட்டோங்கிற கெட்ட பேர் நமக்கு வேண்டாம். தள்ளி போ. பெருந்தன்மெல்லாம் எனக்கு இல்ல. வீட்டுக்கு போய் அடிச்சிட்டன்ற கெட்ட பேர் வராம இருக்கதான் நான் முயற்சி பண்றேன். அது மட்டும் இல்லாம இவங்களெல்லாம் பார்த்து நான் பயப்படல. உங்களை யாருக்காவது கொஞ்சமாவது இறக்க இருந்தா அவளை காப்பாத்துங்க. நீ தானே அவளை பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்க. நீ போய் காப்பாத்து. அதை சாக்கா வச்சு என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முயற்சி பண்ணாம இருக்கேன். உங்களால அதை முடிஞ்சா பண்ணுங்க. இல்லைனாலும் அவன் ஜாமீன்ல வந்துருவா. அதுக்கப்புறம் எந்த உரிமையை கொண்டாடிட்டு அங்க வரக்கூடாதுன்னு உங்க பையன்கிட்ட சொல்லிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க பிரதீப் அண்ணா, உட்காருங்க. இந்த கம்பெனியில கடந்த 1 வருஷமா நடந்த கேஷ் டிரான்சாக்ஷனை நான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் இப்ப படிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த தடவை முன்ன இல்லாத மாதிரி ஏதாவது தப்பு நடந்திருக்குமா நான் தேடி பார்த்தேன். இது எல்லாத்தையும் நான் தெளிவா வெரிஃபை பண்ணிட்டேனே. அன்னைக்கு அனந்தன் அங்கிள் தானே இதோட ஓனரு. ஒரு 100 ரூபா கூட கணக்கில் இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. அகிலா இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இதே மாதிரி வேற ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியிருக்காளான்னு தெரியணும். அதை நான் குறிச்சு வச்சிருக்கேன். அகிலா இங்க அக்கௌண்டண்டா சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறமா அனதர் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி மாசம் வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாயை அந்த கணக்குக்கு கேஷா செலவு பண்ணியிருக்காங்க.
அதை பற்றி சுனிதா கிட்ட தான் கேட்கணும். ஹலோ சுனிதா, என் கேபினுக்கு உடனே வாங்க. எஸ் மேடம். மே ஐ கம் இன் மேடம்? எஸ். சொல்லுங்க மேடம். அகிலா அக்கௌண்ட் செக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட் செக்ஷனை பார்த்துட்டு இருந்தது நீங்க தான். என்ன இது, ஏதோ ஒரு அனதர் எக்ஸ்பென்ஸ்னு எழுதி வச்சிருக்கீங்க. சில மாசங்கள்ல 2 லட்சம் ரூபாய்க்கு மேல, குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் நீங்க அந்த கணக்குக்கு யூஸ் பண்ணிருக்கீங்களே. முன்னாடி உள்ள மாசங்கள்ல இருந்து நான் இதை குறிச்சு வச்சிருக்கேன். சேரிட்டிக்கு கொடுக்குற மெடிக்கல் அலவன்ஸ் அதான் மேம் இதில் எழுதி வச்சிருக்கேன். உங்க அப்பா சொன்ன பிறகுதான் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்காக கொடுக்குற தொகை எல்லாத்தையுமே இந்த கணக்கில் தான் நான் கொண்டு வருவேன். அதுக்கான சரியான வவுச்சர்ஸும் ரசீதும் இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆனா அகிலா அக்கௌண்டண்டா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு எக்ஸ்பென்ஸே இல்லையே. நாம இங்கேருந்து கொடுத்துட்டு இருக்க 8க்கும் மேற்பட்ட சேரிட்டி சங்கங்கள் அவங்க நம்ம ஆஃபர் பண்ண பணம் கிடைக்கலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் நேற்று தான் பார்த்தேன் மேடம். அப்படின்னா ஏன் இதை பற்றி செம்மலிகிட்ட சொல்லாமல் விட்டீங்க? அகிலாவோட பிரச்சனையில் சம்மந்தப்பட்டு மேடம் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்கல்ல, அதனால தான் சொல்லாமல் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, ஸ்டாஃபில் பல பேர் மெடிக்கல் அலவன்ஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. யாருக்கும் ₹1 கூட கொடுக்கவே இல்லை. எப்படி கொடுக்க முடியும்? அது எல்லாத்தையும் அவளே ஆட்டை போல நினச்சிட்டு இருந்திருப்பா. ஏதோ இப்போவாது அவள் மாட்டிக்கிட்டாலே நல்லதா போச்சு. அவள் இதிலிருந்து தப்பிக்காமல் இருக்க அதிகமான சாட்சிகளை போலீஸ்கிட்ட கொடுக்கணும். நீங்க கிளம்பலாம். இந்தாங்க. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா அகிலா தான் அந்த தப்பை பண்ணாங்கிறத யார்கிட்டயோ ரகசியமாக ஃபோனில் பேசுகிறத நான் கேட்டேன்னு சொல்கிறதுக்கு இங்கிருந்து 2 சாட்சிகள் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, அகிலா தான் அதை பண்ணாங்கன்னு நம்புறதுக்கு என்னால எப்பவுமே முடியாது. நான் ஏன் சந்தேகப்படுறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அகிலாவோட கம்ப்யூட்டர்ல இருந்து மெசேஜ் அனுப்புனாங்கன்னு சொன்னதுனால அவங்க இங்க இருந்து சீக்கிரமாவே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜ் இங்க இருந்து போயிருக்கு. அவ நிரபராதின்னு சொல்றியா? ஆமா, அதுக்காக நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்படின்னா போலீஸை வர வச்சு ஸ்டாஃப் எல்லாத்திட்டையும் விசாரிக்கலாம். இப்ப வேண்டாம். இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கூட கிளாரிட்டி இல்லாம நம்ம எல்லாரையும் இப்படி கேள்வி கேட்கறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதுக்காக கொஞ்ச நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் அது தெரிய வரும். திருடன் கப்பல்ல இருக்கான் நானு. யாரு? அத்தை, ஆளையெல்லாம் ஒன்றும் கூப்பிட வேண்டாம். நான் அடிக்கிறதுக்கோ கொல்றதுக்கெல்லாம் வரல.
இங்க பொம்பளைங்க 2 பேர் இருக்கீங்க. அப்புறம் முக்கியமான அந்த ஆளையும் இங்க வர வச்சீங்கன்னா நம்ம நேரா விஷயத்துக்கே போயிடலாம். நீங்க 2 பேர் இப்படி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காம சீக்கிரம் பையனை கூப்பிடு. மனோ இன்னும் வரல. இன்னும் வரலையா? நான் ஆபீஸ் போய் விசாரிச்சப்போ அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் செக்யூரிட்டி சொன்னானே. இன்னும் வரவே இல்லையே. உனக்கு தெரியாம வேற ஒரு வீடு இருக்கான்னு? இல்ல, அவன் நடவடிக்கை பார்க்கும்போதே தெரியுது. உன் தங்கச்சியோட புருஷன் நான் தாங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல? இருக்கா? ஆனா எனக்கு இப்ப ஒரு சந்தேகம் இருக்கு. பாலாவோட புருஷன் உன்னோட புருஷனா அப்படின்னு. உனக்கும் அப்படி தோணுது இல்ல? வேணும், குடிச்சிட்டு வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காத. வெளியே போ. நான் சொந்தக்காரன். என்ன அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியாது. அப்படின்னா உன்னை உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போடணுமா? இப்ப நீங்க என்ன வீட்டுக்குள்ள வர சொல்லி கூப்பிட்டாலும் நான் வர போறது இல்ல. நான் உங்களை பார்த்து பயப்படணும் கூட நீ நினைச்சுக்கோ. அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த பொண்ணுங்களை எப்பவுமே நம்பவே முடியாது. நீங்க இப்ப என்ன உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சந்தோஷமா நான் ஒரு டீ சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க நான் வீட்டுக்குள்ள புகுந்து உங்க கூட சண்டை போட்டேன், டார்ச்சர் பண்ணேன்னு. வெறும் ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா போதும். அப்புறம் என் கதி அதோ கதிதான். அதனால உங்க வரவேற்புல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஆனா கிழவி, உன்னோட பையன் ரொம்ப கெட்டவன். என் பொண்டாட்டி விஷயத்துல அவன் ரொம்பவே மூக்கு நுழைக்கிறான். அதை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நான் நேரம் இங்க வந்திருக்கேன். ஏமா, நாங்க வாடகைக்கு குடியிருக்கிற வீட்டுக்கு உன் புருஷன் வந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு நீ அங்க வந்ததையும் அவனை கையங்களுமா பிடிச்சதையும் உன் மாமியார்ட்ட சொல்லலையா நீ? அன்னைக்கு அங்க வச்சு என் பொண்டாட்டி கண்ணத்துல நீ ஒரு பரிசு கொடுத்தல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சூப்பர். நீ ரொம்ப நல்லவதா. ஏன் முன்னாடி வச்சு நீ பாலாவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பரிசை உன் முன்னாடி வச்சு உன் புருஷனுக்கு கொடுக்கலான்னு நான் இப்ப இங்க வந்திருக்கேன். ஆனா என்ன, ஆளு இப்ப இங்க இல்லாம போயிட்டான். நான் என் பையனுக்கு மத்தவங்க மேல மரியாதை காட்டவும் பாசத்தை காட்டுறதுக்கும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். உன்ன மாதிரி கேவலமான வார்த்தையெல்லாம் அவன் பேச மாட்டான். கேவலம்? நீங்க 2 பேர் மனசுலயும் என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த கேவலமானவன் என்ன வேணாலும் செய்வான். வீட்டுக்குள்ள வந்து எல்லா பொருளையும் அடிச்சு உடைப்பான், பொம்பளைங்க கிட்ட கேவலமா நடந்துப்பான், தண்ணி அடிப்பான், கெட்ட வார்த்தை பேசுவான். இந்த மாதிரி நிறைய கேவலமான செயல்கள் இருக்கு. ஆனா ரொம்ப நல்லவன் சொல்ற உன்னோட பையன் இருக்கான்ல, அவன் தான் கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் எப்பவும் என் பொண்டாட்டி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். பாலா கேஸ்ல மாட்டி இப்ப ஜெயில இருக்கா. அவன் அங்கேயும் போய் பார்த்திருக்கான். என்ன, இந்த விஷயம்லாம் எதுவும் தெரியாதா? தயவு செஞ்சு சத்தம் போடாம போறியா? போறேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். பாலா மேல உனக்கு ஒரு கண்ணு. ஜெயிலுக்கு போய் அவளை பார்த்திருக்கான்னா என்னை விட அவன் ரொம்ப பொறுப்பா இருப்பான் போலயே. சரிதானே? அவனுக்கு இப்ப நீ தேவையில்லடி. இந்த மாதிரி பாக்குறதுக்கு அழகா இருக்கிற ஒரு பொண்டாட்டி இருந்தும் அவனுக்கு பாலா மேலதான் பாசம். சொல்ல போன சில பேர் அப்படித்தான். வீட்டுல தங்க கட்டியை வச்சுட்டு கறிக்கட்டை தேடி போவாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? என் வீட்டுக்காரரு பாலா தேடி ஜெயிலுக்கு போனாரா? போனா நான் அவனை பார்க்கவும் செஞ்சேன், பாலா வாயிலிருந்து கேட்கவும் செஞ்சேன். இல்லனா அவன் வரும்போது கேட்டு பாரு. அப்புறம் உன் தங்கச்சிக்கு கொடுத்த மாதிரி ஒண்ணு உன் புருஷனுக்கும் கொடு. பல்லு அடிக்கிற அடியில கடவாப்பல்ல தெரிக்கணும். இனி ஒண்ணு நீ பார்க்க வேண்டாம். ரொம்ப நல்லவன் எவனாவது கிடைச்சானா நீ அவன் கூட ஓடி போயிடு. அவனுக்கு தெரியற மாதிரியும் அவன் பார்க்கிற மாதிரியும் ஓடணும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மனோஜ் இங்க வரும்போது நான் இங்க வந்துட்டு போனேன்னு சொல்லு. அவனுக்கு இதெல்லாம் ஒரு பாடமா இருக்கு. பாரு, நான் பார்க்க வந்த அந்த சார் வந்துட்டாரு. என் பொண்டாட்டி திருடின பணத்தை எல்லாம் இப்ப பாதுகாத்து வைக்கிறது நீதானே? எங்கடா வச்சிருக்க அந்த 36 லட்சம் ரூபாய்? நீங்க இருந்து போ. நீ சரக்கு அடிச்சதுனால உன் போதை ஏறிடுச்சு. போதை தெளிட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். நீ அவளும் சேர்ந்து பிளான் போட்டு தானடா அந்த பணத்தை திருடுனீங்க இல்ல? ஆனா இப்ப அவ ஜெயில, நீ வெளியில இருக்க.
அந்த காசை வச்சு என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணத்தான் நீ ஜெயில போய் அவளை பாத்தியா? இங்க நின்னு சண்டை போடாம நீ போ. ஏண்டா என் பொண்டாட்டிக்கும் உனக்கு என்ன உறவு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்டா. ஐயோ மனோஜ், வேண்டாம்ப்பா. விடுங்க அப்பா, வேணாம்ப்பா. என் பொண்டாட்டியை உன் கஸ்டடிக்குள்ள கொண்டு போயிட்டேன். அத கேட்க வந்த என்ன இப்படி அடிக்கிறலடா? என் பொண்டாட்டி கூட சேர்ந்து பணத்தை ஆட்டையை போட்டு இங்கிருந்து ஓடி போலாங்கிறதான உன் பிளான்? அப்படித்தானடா? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்டா. உனக்கு பாலா மட்டும் போதும்னா இதோ இவ்வளவு விட்டுட்டு நீ அவ கூட போய் இருக்க வேண்டியதானடா? விட மாட்டேன்டா. நீ அடிக்கிறியாடா? கையடா முதல்ல. ஒண்ணு எனக்கு அந்த காசு கிடைக்கணும், இல்ல இனிமே என் பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாம இருக்கணும். கிடைச்சா இல்லன்னா உன்னை நான் கொன்றுவேன். என்ன சண்டை போட்டுருக்காங்க? கேளுப்பா தம்பி, வாங்க தம்பி, வாங்க வா தம்பி, சண்டை போடாதப்பா, சொன்ன கேளு. பாத்திருந்துக்கடா, பாத்திருந்துக்க. வழி விடுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.